இன்னைக்கு உலக சினிமால நாம பார்க்க போற படம் மேகதாக்க தாரா. படத்தோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் இதுவும் தமிழ் படம் மாதிரி தான் இருக்கும்னு நீங்களே சொல்லுவீங்க. அழகான 6 பேர் இருக்கிற ஒரு குடும்பம், வயசான அமைதியான அப்பா, தன்னோட குடும்ப கஷ்டத்தை நினைச்சு சதா புலம்பிக்கிட்டு எரிஞ்சு விழற ஒரு அம்மா, பாடகனாகணும் அப்படின்ற கனவுல மிதக்கிற ஒரு பையன், அவரோட பேரு கண்ணன், காலேஜ் படிக்கிற தம்பி, அழகுக்கு முக்கியத்துவம் தர கீதா அந்த வீட்டோட கடைசி பொண்ணு. இவங்களுக்கு நடுவுல காலையில படிப்பு, சாயங்காலம் டியூஷன், இப்படி பொறுப்போட அந்த குடும்பத்தை பாத்துக்கிற பொண்ணா நீதா இருக்காங்க. அவங்க தான் நம்ம கதையோட நாயகி. அந்த கிராமத்துல நம்ம ஹீரோயின் நீதா காலேஜ் முடிச்சுட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆத்த கடந்து தான் வீட்டுக்கு போயாகணும். இப்படி கடந்து போகும்போது எப்பவுமே அவ கண்ணில் தென்படுற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகாம பாடகனாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற அவளோட அண்ணன் மட்டும்தாங்க. வழக்கம் போல அவங்க அண்ணனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகும்போது அங்க இருக்கிற மல்லிகடை அண்ணாச்சி தன்னோட பழைய பாக்கி எப்ப கொடுக்க போறீங்கன்னு சொல்லி கேட்க, அப்பா கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கடந்து போறா. வீட்டுக்குள்ள நுழையும் போது கண்ணாடியில் தன்னோட அழகை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிற கீதா அக்கா வந்த உடனே அவளோட காதலன் சனத் கிட்ட இருந்து அவளுக்கு வந்த லவ் லெட்டரை சிரிச்சுக்கிட்டே கொடுத்துட்டு போயிடுறா. இந்த காதல் விஷயம் அவளோட அண்ணனுக்கு தெரிஞ்சாலும் தங்கச்சியை நாசூக்கா கிண்டல் அடிப்பானே தவிர தங்கச்சியோட அன்புக்கு என்னைக்குமே அவன் தடையா இருந்தது கிடையாது. நீதாவுக்கும் அவ அண்ணனுக்கும் இருக்கிற அன்பு மாதிரி இந்த உலகத்துல வேற எங்கேயுமே இருக்க முடியாதுன்னு இயக்குனர் அந்த ஒரு காட்சியில காமிச்சிருப்பாரு. அது சரி, யார் இந்த சனத்? சம்பந்தமே இல்லாம திடீர்னு கதைக்குள்ள வராரு. சனத் நீதாவோட அப்பாவோட ஸ்டூடெண்ட். சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் நல்ல நண்பர்களா இருந்து பின்னாடி அந்த நட்பே காதலா மாறிடுச்சு. ஆனா இவங்க பழகிறது நீதாவோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. பெருசா இல்லைனாலும் சாதாரணமா போயிட்டு இருக்கிற நீதாவோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு ட்விஸ்ட் வரணும் இல்லையா? அது அவங்க அப்பா ரூபத்துல வந்துச்சுங்க. எப்பவுமே கஷ்டம் வரும்போது தான் நம்மளை சுத்தி இருக்கவங்கள நம்மளால புரிஞ்சுக்க முடியும். திடீர்னு என்ன ஆகுது, நீதாவோட அப்பா கீழே விழுந்து இடுப்பு உடைஞ்சு படுத்த படுக்கையாடுறாரு. இதுக்கு மேல வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நீதா மேல இறங்குது. வேற வழி இல்லாம நீதாவும் தன்னோட படிப்பை விட்டுறா. இதுக்கப்புறமா சனத்தும் நீதாவும் ஒரு நாள் அவங்க ஊரு ரயில்வே ஸ்டேஷன்ல சந்திக்கிறாங்க. நீ ஏன் படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போற, உங்க அண்ணன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை சனத் கேட்க, எங்க அண்ணன் மும்பைக்கு போய் பெரிய பாடகன் ஆகணும், அதனால நான் தான் என் குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி நீதா பதில் சொல்றா. அப்போ நம்ம கல்யாணம் என்ன ஆகுறது, எப்போ நம்ம கல்யாணம் சனத் திருப்பி கேட்க, எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா வீட்டுக்கு போயிடுறா நீதா. இதுக்கு அடுத்த நாளே அவளோட தலையில இடி விழுற மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, எந்த ஆத்தங்கரையில நீதாவும் சனத்தும் சந்திச்சாங்களோ அதே ஆத்தங்கரையில அவளோட தங்கை கீதாவும் சனத்தும் இப்ப பேசிட்டு இருக்கிறத நீதா பாக்குறா. கடைசியா தன்னோட தங்கச்சிக்கும் தான் காதலிச்ச பையனுக்கும் தான் கல்யாணம் அப்படின்றத மனசை கல்லாக்கிக்கிட்டு நீதா ஏத்துக்கிறா. வேற வழி இல்லாம மூத்தவ இருக்கும் போதே சின்னவளுக்கு அந்த வீட்டு பெரியவங்க கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்த பார்க்க பிடிக்காம அவங்க அண்ணனும் வீட்டை விட்டு வெளியேறி பாம்பேக்கு போயிடுறாப்ல. காலசக்கரம் ரொம்ப வேகமா சுத்துது. பாம்பேக்கு போன அண்ணன் மிகப்பெரிய பாடகனா மாறிடுறாரு. படமும் கிளைமேக்ஸுக்கு வந்துடுது. ஒரு நாள் பாம்பே போன அண்ணன் வீட்டுக்கு வரும்போது அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மேல் வீடு கட்டணும்டான்னு சொல்றாங்க. தங்கச்சி எனக்கு நெக்லஸ் வேணும் அப்படின்னு கேட்கறா. ஆனா அண்ணன் கேட்கறதெல்லாம் நீதா எங்க அப்படின்றது தான். நீதா எங்கன்னு தேடி பார்த்தா பின்னாடி இருக்கிற ரூம்ல நோய்வாய்ப்பட்டு கிடப்பா. அவ அண்ணன் முதல்ல அவளோட ஆசையை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி ஒரு மலை பிரதேசத்துக்கு அவளை கூட்டிட்டு போறான். அங்க இவளை ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுறான். வாழ்க்கை பூரா குடும்பத்துக்காக உழைச்ச நீதாவுக்கு இப்போ ஒரே துணைன்னு பார்த்தா அவங்க அண்ணன் எழுதுற கடுதாசியும் அங்க இருக்கிற இயற்கையும் தாங்க. எல்லாமே கைவிட்டு போன நேரத்துல தான் வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஆசையே நீதாவுக்கு வருது. இந்த உலக சினிமா சீரீஸ்ல இன்னும் பல சினிமாக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க கேட்கறதுக்கு மறக்காம விகடன் ஆடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.